ஸ்டீஃபன்சன். நான் ஒரு கத்தோலிக்கன். இப்போது நான் பேச போகிற டாபிக் வந்து ஒரு மதம் சார்புடைய ஒரு டாபிக். ஸோ உங்களுக்கு மதம் பிடிக்காது, மத சார்புடைய டாபிக் பிடிக்காது, உங்களுக்கு கத்தோலிக்க திருச்சபை பற்றி பேசினா பிடிக்காதுன்னா நீங்கள் தாராளமாக இதை வந்து விட்டுடலாம். ஓகே, ஆனால் இது வந்து ரொம்ப முக்கியமான டாபிக். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒன்று கேட்டிருக்க மாட்டீங்க, அது மட்டும் நான் ஷுவராக சொல்வேன். ஸோ என்னன்னா, அன்னை மரியா கடவுளின் தாயா அல்லது பாபிலோனிய அரசியா? பாபிலோனிய அரசியான்னு எங்கேயுமே சொல்லலை. இது வந்து பைபிள்லலாம் பாபிலோனிய அரசின்றதுக்கு வேறு மீனிங் இருக்குது. அதை நான் அப்புறம் உங்களுக்கு சொல்லித்தரேன். பாபிலோனிய அரசின்னு சொல்லிட்டு மரியாவை பாபிலோனிய அரசின்னு சொல்லிட்டுலாம் வந்து யாருமே சொல்லலை. ஓகே, மரியாவை பார்த்து பாபிலோனிய அரசின்னு சொல்லிட்டு யாருமே சொல்லலை. அப்படி சொன்னவங்கெல்லாம் வந்து எப்பேற்பட்டவங்கன்றதும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆக்சுவலாக அந்த மாதிரி பாபிலோனிய அரசின்னு சொல்லலை, ஆனால் வந்து அது ஒரு மீனிங் வரும். நான் உங்களுக்கு அப்புறம் சொல்லித்தரேன். சரி, ஓகே. இப்போது வந்து கடவுளின் தாயின்றதுக்காக நான் இப்போது முதல்ல பேசுகிறேன். அதுக்கப்புறமா அது பாபிலோனிய அரசியை பற்றி நான் பேசுகிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லூக்கா 1:41-45 இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, பரிசுத்த ஆவியானவர் இங்கே இறங்கி வந்து அன்னை மரியாவுக்கு வந்து பார்த்து, அதாவது எலிசபெத் மூலியமாக வந்து பேசுவார். அப்பொழுது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உன் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. இது வந்து பரிசுத்த ஆவி எலிசபெத் அம்மா வழியாக வந்து சொல்கிறது. இதுதான் எலிசபெத் அம்மா பேசுகிறாங்கன்றதை விட இது வந்து பரிசுத்த ஆவியானவரே இறங்கி வந்து பேசுகிறாருன்னு சொன்னதான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா பரிசுத்த ஆவியினால் வந்து இவங்க மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். ஓகே, மூசாவே பரிசுத்த ஆவி அவங்க மேலே இறங்கி, பரிசுத்த ஆவியோட வார்த்தைகள் தான் இது. நம்ம அப்படி தான் இதை எடுத்துக்கணும். ஸோ வந்து அப்படி சொல்கிறாங்க. அதுக்குமா, என் ஆண்டவரின் தாய், என்னிடம் வர நான் யார்? வாழ்த்துறை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றுள்ளே குழந்தை பேர் வகையால் துள்ளிற்று. அப்புறம், ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேர் பெற்றவர். அதாவது கடவுளோட வார்த்தையை கேட்டு மதித்து நடந்தனால மரியாள் பேர் பெற்றவர். அதுவும் இல்லாமல் இதில் பேர் பெற்றவர்ன்ற வார்த்தை நல்லா பாருங்கள், மரியாவுக்கும் பேர் பெற்றவர் தான் சொல்கிறாங்க. ஓகே, அதே சமயத்தில் இயேசுவுக்கும் பேர் பெற்றவர்ன்ற வார்த்தை தான் யூஸ் பண்ணப்படுறாங்க. இங்கே வந்து இயேசுவை கடவுள்னோ, மரியாவை வந்து பேர் பெற்றவர்னோ, இல்லை மரியாவை வந்து வெறும் சாதாரண பெண்ணுன்ற சாதாரண பெண் நீங்கள் எங்கே சொல்லியிருக்காங்க? ஆசி பெற்றவர்னு தான் சொல்லியிருக்காங்க. ஒரு மரியா ஒரு ஆசி பெற்ற பெண், இயேசு ஒரு ஆசி பெற்ற ஆண். முறைப்படி பார்த்தோன்னா மரியா ஒரு பிரின்சஸ், அதாவது இளவரசி. புரியுதா? இயேசு ஒரு இளவரசன். அப்படி தான். நீங்கள் அது இல்லை அப்படிலாம் கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பிலிப்பையர் இருக்குல்ல பாருங்கள். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பேருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுள்ளோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். அதாவது அவர் இறந்து உயிர் தெழுந்ததுக்கு அப்புறமா தான் அவருக்கு ஆண்டவர் என்ற, அதாவது அனைவருக்குமே ஆண்டவர் என்ற ஒரு டைட்டிலை வந்து கொடுக்குறார். யார்? தந்தையாகிய கடவுள். அதுக்கு முன்னாடி அவர் வந்து வெறும் ஒரு இளவரசன் தான். இதுதான், அவரும் கடவுள் என்ற ஒரு சக்தி வாய்ந்தவர் தான். ஆனால் வந்து அவருக்கு ரைட்ஸ் இருக்குதான் எல்லாரும் மேலேயும். ஆனால் வந்து கடவுள் அப்படின்ற ஒரு இடத்துக்கு அவர் வந்து வரல. அரசன், அதாவது அது வந்து ஒரு அரசபை. கடவுள் வந்து தந்தையாகிய கடவுள் வந்து ஒரு அரசன். அந்த அரசன் முறையே தன்னுடைய மகனுக்கு ராஜ்யத்தை வழங்குறார். அதுவும் எப்படி அவர் அதுக்கு தகுதியானவரா இல்லையான்னு பார்த்து அதுக்கப்புறமா தான் கொடுக்குறார். புரியுதா? அப்புறம் நீங்கள் இன்னும் கூட ரொம்ப சந்தேகம் இல்லை, இதை நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, இன்னும் கூட பார்த்தீங்கன்னா மத்தேயுவில் வந்து நீங்கள் கடைசி அதிகாரம் போங்க.
கடைசி அதிகாரம் 28:18. ஓகே, 28:18 இங்கே பாருங்கள். 18 என்ன சொல்ல, இயேசு அவர்களை அணுகி, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஓகே, அதுக்கு முன்னாடி இல்லையா? இல்லைன்னா இல்லை, அனைத்து அதிகாரங்களும் கிடையாது. அதிகாரம் இருந்துச்சு தான், ஆனால் எல்லா அதிகாரமும் கிடையாது அதுக்கு முன்னாடி. சரிதா? அதுக்கப்புறமா தான் அவருக்கு எல்லா அதிகாரமும் கிடைச்சிது. அதுக்கு முன்னாடி அவருக்கு எல்லா அதிகாரமும் கிடைக்கல. அதுக்கு முன்னாடி அவர் ஒரு என்ன சொல்கிறது, இளவரசர். அவர் தான் இளவரசருக்கு என்ன அதிகாரம் இருக்குதோ, அந்தஸ்து இருக்குதோ, அதெல்லாம் அவருக்கு இருந்துச்சு. சரிதா? அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி அவருக்கு எந்த இதுவும், கடவுள் இந்த இயேசுவை உயிர்த்தெழ செய்தார், இதற்கு நாங்கள் அனைவரும் சாட்சிகள். இங்கே கிட்ட பார்த்தீங்கன்னா திருத்துதர் பணிகளில் 2, கடவுள் இந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தார், இதற்கு நாங்கள் அனைவருமே சாட்சிகள். 32 பார்த்தீங்கன்னு தெரியும். இந்த 32வது அதிகாரம் 2வது திருத்துதர் பணிகளில் 2வது அதிகாரத்தில் 32வது வசனம். இது என்னன்னா, பரிசுத்தாவி இறங்கின பரவு பேதுரு பேசுகிறது. இதுவும் பரிசுத்தாவியோட வார்த்தைகள் தான். திடீரென்று கவுளும் வீசியது, மேலும் நெருப்பு போன்ற நாட்கள் ஒவ்வொரு மேலும் அப்போ தான் அப்பொழுது மனத்திலிருந்து கீழே இந்த ஒலியை கேட்டும் எல்லோரும் அழைத்து போய் இதோ பேசுகிறார்கள், இவர்கள் அனைவரும் கல்லிலேயர் அல்லவா, அவா இருக்க உங்களுடைய இருக்கியா, எல்லோரும் அழைத்து போய் இது. அப்பொழுது பேதுரு 12 சேர்ந்து எழுந்து நின்றார். உரத்த குரலில் அவர்களிடம் மின் வருமாறு. அதுதான் பேதுரு மேலேயும் பரிசுத்தாவியை இறங்கிச்சு. இந்த 14வது வசனத்தில் பேதுரு பேச ஆரம்பிக்கிறார். பேதுரு பேச ஆரம்பிக்கும்போது 32வது வசனத்தில் அவர் தெளிவாக சொல்கிறாரு, தந்தையாகிய கடவுள் தான் இயேசுவை உயிர்த்தெழ செய்தார். ஓகே, தந்தையாகிய கடவுள் தான் உயிர்த்தெழ செய்தார். அதுக்கு முன்னாடி அவர் அப்படியே தான் இருந்திருப்பார். இல்லைன்னா அப்படி தான் இருந்திருப்பார், இல்லை, அவர் தான் உயிர்த்தெழ செய்தார். ஓகே, அதுக்கு முன்னே மேற்கொண்டு விவசாயம் இது பண்ணிக்க வேணாம். ஸோ அதுபடி பார்த்தோன்னா இவங்க 2 பேருமே ரெண்டுமே சரிசமம். பரிசுத்த ஆவியை பொறுத்த வரைக்கும் இயேசுவும் மரியாளும் சரிசமம். ஏன்னா இயேசு கீழ்ப்படிந்து மண்ணுலகில் வரேன்னு சொன்னார். அதனால் அவர் யார், பரிசுத்தமானவர். இதுதா அவர் இயேசுடன் அதை பற்றி இங்கே பார்த்தீங்கன்னா ஆசி பெற்றவரே ஆசி பெற்றவர். அதனால் இயேசு ஆசி பெற்றவர். மரியாள் இயேசுவை தான் வயிற்றில் சுமக்கிறேன்னு சொன்னதுனால ஆசி பெற்றவர். அவங்க 2 பேருமே ஒரு ஆசி பெற்றவர்களா, தன்னோட பிள்ளைகளா தந்தையாகிய கடவுள் ஏற்றுக்கொண்டார். புரியுதா? அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்க சாதாரண ஆள்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் பின்வரும் நாள்களில் எப்படி தாவீது அரசனுக்கு தன்னோட தாய் ராணியானாங்களோ, அதே மாதிரி இயேசுவுக்கு மரியாள் ராணியானாங்க. புரியுதா? அது ரெவலேஷனில் நீங்கள், அதாவது திருவெளிப்பாட்டில் இருக்கும். அதாவது ஒரு பெண்ணை கண்டால் அந்த பெண்ணின் தலையை சுற்றி நட்சத்திரங்கள் இருந்தன அப்படின்னு சொல்லுவாங்க. அது நீங்கள் அது வேறு மாதிரி, அது உண்மையான பெண்களில் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சிங்கனாலும் நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா இந்த அம்மா விட்டால் வேறு எந்த பெண்ணும் அங்கே கண்டிப்பாக இருக்க முடியாது. இந்த அம்மாவுக்கு இருந்த ஒரு மரியாதை வேறு யாருக்கும் கிடையாது. ஏன்னா 2 பேரும் ஈக்குவல் ஸ்டேட்டஸில் தான் இருந்தாங்க. ஓகே, இந்த அம்மா ஒரு இளவரசின்ற ஒரு ஸ்டேட்டஸ்க்கு உயர்த்தப்பட்டுட்டாங்க. எப்போ அவங்க கடவுளோட வார்த்தையை சொல்கிறத கேட்டாங்களோ அப்போவே இது பண்ணியாச்சு. அதுவும் இல்லாமல் இங்கே நல்லா பாருங்கள், இன்னொன்று ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, யோவான் 2:3-7 திருமண விழா. அதாவது இந்த திருமண விழாவில் திராட்சரசம் தீர்ந்து போகவே இயேசு தாய்க்கு திராட்சரசம் தீர்ந்து விட்டது என்றார். காணா ஒரு திருமணம். இயேசு அவரிடம், அம்மா, இதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும், எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். என் டைம் இன்னும் வரல. இதுக்கு முன்னாடியே டைம் இன்னும் வரலன்னு சொன்ன இடங்கள்லாம் இருக்குது. டைம் இன்னும் வரலன்னு சொல்லிட்டு அவர் வராமல் இருந்திருக்கார்.
உலகு உங்களை வெறுக்க இயலாது, ஆனால் என்னை வெறுக்கிறது. ஏனெனில் உலகின் செயல்கள் தீயவை என்பதை நான் எடுத்து காட்டி வருகிறேன். நீங்கள் திருவிழாவுக்கு போங்கள், நான் வரவில்லை, ஏனெனில் எனக்கு ஏற்ற நேரம் இன்னும் வரவில்லை என்றார். டைம் வரலன்னா அதாவது அவருக்கு உரித்தான நேரம் வரலன்னா அவர் கண்டிப்பாக வரமாட்டார். அதே சமயத்தில் இந்த யோவான் 7:30 இதை கேட்ட அவர்கள் இயேசுவை பிடிக்க முயன்றார்கள். எனினும் அவருடைய நேரம் இன்னும் வராததால் யாரும் அவரை தொடவில்லை. புரியுதா? அவருக்கு பிடிச்ச அடிக்கிறதுக்கு எத்தனை வாட்டி ட்ரை பண்ணாங்க. இதுக்கு 3 வாட்டி ட்ரை பண்ணாங்க. புரியுதா? இது ஃபஸ்ட் டைமு. அதுக்கப்புறமா திருப்பி இன்னொன்று வரும், திருப்பி இன்னொன்று வரும். ஸோ 3 வாட்டி அவர் பிடிக்க ட்ரை பண்ணாங்க. 3 வாட்டி அவர் எஸ்கேப் ஆவார். இதில் ஒன்றுத்தில் விட்டாங்க, இன்னும் 2 இடத்துல அவர் க்ளீனாக அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுவார். ஸோ என்னென்னா அவருக்கு டைம் வரலன்றனால. ஸோ இங்கே அதே மாதிரி இங்கேயும் அவருக்கு எந்த டைமும் அவர் டைம் வரலன்னு க்ளீனாக சொல்கிறார் அவங்க அம்மாட்ட. ஓகே, எனக்கு இன்னும் டைம் வரலன்றது க்ளீனாக சொல்கிறாரு. ஆனால் கூட அவங்க என்ன சொல்கிறாங்க, அப்பொழுது இயேசுவின் தாய் பணியாளரிடம் அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். அதாவது போயிட்டு இவர் டைம் வரல, செய்ய முடியாதுன்னு க்ளீனாக சொல்லிட்டாரு. இந்த அம்மா ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அவங்க சொல்கிறதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் இதே மாதிரி வேறு யாராவது உங்களுக்கு இன்ஸ்டன்ஸில் உங்களோட பர்சனல் லைஃப்லேயே ஆயிருக்கும். நீங்கள் செய்ய மாட்டேன்னு சொல்லியிருப்பீங்க. ஆனால் பக்கத்தில் இருக்கவங்க அவன்கிட்ட போய் கேட்டுக்கோ, அவன் செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு போயிடுவாங்க. அப்போ உங்களுக்கு இன்னும் கோபம் வந்துடும். நான் செய்ய மாட்டேன்னு அவ்வளோ தூரம் சொல்லிகிட்டு இருக்கிறேன், நீ பாட்டு அவன்கிட்ட செய்வான்னு சொல்லிகிட்ருக்கிற அப்படின்னு கேட்ட தருணங்கள் எவ்வளோ வந்திருக்கும் உங்களுக்கும் லைஃப்பில். நீங்கள் ஒரு வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லியிருப்பீங்க, பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட அவன் செய்வான்டா, போய் வாங்கிக்கோ, செஞ்சுக்கோ, இது பண்ணிக்கோ அப்படி சொன்னாலும் உங்களுக்கு செம கோபம் வந்துடும் உங்களுக்கு கண்டிப்பாக. அப்படி சொல்கிறாரு. இவர் ஒன்றுமே சொல்ல, என்ன வரவில்லை என்றார், செய்யுங்கள் என்றார். அவன் ஒன்றுமே சொல்ல. இவர் அப்போ அவர் தொட்டியில் நிரப்ப தான் சொல்கிறார். தண்ணியை அவர் ஒன்றும் திட்டமும் இல்லை, கத்தவும் இல்லை, ஒன்றும் பண்ணவில்லை. யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடங்கள் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இந்த தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள். புரியுதா? ஒன்றுமே திட்டலை. இப்போ என் உயிரை போட்டு ஏன்பா எடுக்கிறீங்க அப்படிலாம் உனக்கு கேட்கவும் இல்லை, அவங்கள திட்டவும் இல்லை, அவங்க அம்மாவையும் திட்டலை, அங்கேருந்து ஓடவும் இல்லை, எஸ்கேப் ஆகிருக்கலாம், அதுவும் ஆகலை. புரியுதா? இல்லை அந்த மேரேஜுக்கே போகாமல் இருந்துக்கலாம், கணவர் திருமணத்துக்கே போகாமல் இருந்துக்கலாம், அப்படியும் பண்ணலை. அதுக்கப்புறமா உங்களுக்கு நடந்தது தெரியும். அந்த ரசம் அந்த தண்ணி ரசமாக மாறும். ஓகே, அது தெரியும். ஸோ அப்போ என்ன பண்ணுறாரு, இயேசு கீழ்ப்படுகிறார், தன்னோட தாய்க்கு கீழ்ப்படுகிறார். அவர் நேரம் அந்த அம்மா சொன்னதுக்கப்புறமா தான் அவருக்கு நேரமே வருது. அது வரைக்கும் அந்த அம்மா அவருக்கு நேரம் வரல. ஏன்னா அவரோட அதுக்கப்புறமா தான் எல்லா சீடர்களும் வராங்க. நீங்கள் இந்த வசனத்தை தொடர்ந்து அப்படியே படிச்சுட்டே போனீங்க, 7, 8, 9, 10, 11 அந்த கடைசி அந்த அதிகாரம் முழுக்க படிச்சிங்கன்னா அதுக்கப்புறமா தான் இவரோட பணியே ஆரம்பிக்கும். இவரோட தெய்வீக பணியே அதுக்கப்புறமா தான் தொடரும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவர் சும்மா ஊரை சுற்றி வந்துட்டு இருந்தார், வீட்டில் இருக்க வேலையெல்லாம் செஞ்சார், அந்த மாதிரி தான் இருந்தார். ஒழிய பொது பணி அவரோட அருட்பணியெல்லாம் ஸ்டார்ட்டே ஆகலை. இந்த அம்மா பேசினா, இந்த அம்மாவால் தான் அவரோட பணி அவரோட உயிர் இந்த உலகத்துக்கு வரணும், அந்த அம்மாவால் தான் இவரோட பணி ஆரம்பிக்கணும் அப்படின்றனால தான் அவர் வெயிட் பண்ணார். இந்த அம்மா சொல்லட்டும், எங்கள் அம்மா சொல்லட்டும், நான் செய்கிறேன். எங்கள் அம்மா தான் எனக்கு உயிர் கொடுத்தாங்க, எங்கள் அம்மா சொல்லி தான் என்னோட திருப்பணி தொடங்கணும். அதுக்கப்புறமா தான் இதை பார்த்து தான் டிசைபிள்ஸ் எல்லாம் அவருக்கு வரவே ஆரம்பித்தாங்க. இதுக்கு முன்னாடிலாம் அவருக்கு டிசைபிள்ஸும் இல்லை, ஒன்றும் இல்லை. இவர் சாதாரணமாக வருவார், அங்கேயும் இங்கேயும் போவார், வருவார், எல்லாம் செய்வார். இவரை பற்றி யாருக்குமே இது தெரியாது. நீங்கள் அந்த அதிகாரம் 7க்கு அப்புறமா, யோவான் 2:7க்கு அப்புறமா நீங்கள் அப்படியே படிச்சுட்டே போனீங்கன்னா தெரியும். இதுக்கப்புறமா தான் அந்திரேயாவை பார்ப்பார், அப்புறம் பேதுருவை பார்ப்பார், அப்புறம் ஒவ்வொருத்தரை பார்த்துட்டு வருவார்.
அப்புறம் இதில் வந்து 7:30. அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த தம்மிடம் கூறியவரை பார்த்து யார் இது இது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இது இது வந்து இது நான் சொல்லியிருப்பேன். ஆனால் வந்து இங்கே பாருங்கள், விண்ணகத்தில் உள்ள தந்தையின் திருவுளத்தை நிறை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவர். அவங்க அதனால் அவங்க அம்மாவை வந்து அவர் தப்பாக பேசியிருந்தார் அப்படின்னா வந்து எல்லாருமே அவரை விட்டு போயிருப்பாங்க. ஏன்னா வந்து 10 கட்டளைகளை தாய் தந்தையை வந்து மதிக்கணுன்றதும் ஒரு கட்டளை. இவர் கடவுளின் மகன் சொல்லிட்டு தன் தாயை இழிவாக பேசியிருந்தாருன்னா, இழிவுபடுத்தியிருந்தாருன்னா, இல்லை அவர் வந்து இவங்க வந்து என்னோடய அம்மாவே இல்லைன்னு சொல்லியிருந்தாங்கன்னா, கண்டிப்பாக அப்போ வந்து யூதர்கள் மட்டும் இல்லை, அவங்க கூட இருந்த எல்லாருமே விட்டு போயிருப்பாங்க. இவர் வந்து ஒரு தப்பான வழியை காட்டுறாரு. கடவுளோட இதை விருப்பத்துக்கு ஏற்ப இருக்கிறவங்க தான் என்னோடய தாய் தந்தைன்றதுனால தான் அவர் அங்கே தப்பிச்சார். ஓகே இவர் கரெக்டான விஷயத்தை தான் சொல்கிறாரு. என்ன இவர் வந்து இவர் அம்மாவை தப்பாக பேசலை. அந்த வார்த்தை மட்டும் அவர் சொல்லாமல் இருந்தானா, இந்த விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவர் என்றார். இந்த வசனம் அவர் சொல்லாமல் இருந்தானா அப்போவே எல்லாரும் விட்டு போயிருப்பாங்க. ஏன்னா அதில் எந்த அர்த்தமும் இல்லை. நீ தாயை வந்து 4 பேருக்கு முன்னாடி வந்து இது இவங்க என் அம்மாவே இல்லைன்னு சொல்கிறது வந்து யூத சட்டத்தின்படியே அது பயங்கர தப்பு. புரியுதா? யூத சட்டத்தின்படியே அது பயங்கர தப்பு. அப்புறம் நீங்கள் தந்தையை போலவே செய்கிறீர்கள். இப்போது ஸோ வந்து அங்கே பார்த்தீங்கன்னா அவருக்கு நேரம் வந்தால் தான் சரண்டர் ஆகிறார். நேரம் வந்தால் தான் வந்து அதாவது எப்படி சொல்கிறது, கல்லடி வாங்கும் போதெல்லாம் கூட சாவலை. புரியுதா? ஆனால் வந்து கரெக்டாக அவர் எப்போ வந்து சாகணுன்றதை பிளான் பண்ணி கரெக்டாக சிலுவை மரணத்துக்கு தான் அவர் வந்து போனார். இதுதான் அதுக்கு முன்னாடி ஏன்னா அதுதான் தந்தையோட திருவுளம். இதுதான் தந்தையோட இது என்னன்னா, நீ அவர் கரெக்டாக இவ்வளோ நாள் வாழணும், போதிக்கணும், இதுக்கப்புறமா தான் அவர் சாவை ஏற்கணும், அதுக்கு முன்னாடி கிடையாது. அதனால் அதே மாதிரி இவரோட திருப்பயணம் வந்து எப்போது இந்த எப்போ இது பண்ணோன்னா, அதாவது அவர் வந்து ஒரு போதகராக அவர் எப்போ ஸ்டார்ட் பண்ணால் இவங்க அம்மா சொன்னதுக்கு அப்புறமா தான். அதுதான் கடவுளோட தந்தையாகிய கடவுளோட இதுவும் கூட எண்ணமும் கூட. அதனால தான் நேரம் இன்னும் வரவில்லை. அப்போ நேரம் எப்போ வரும்? அம்மா சொன்னால் வரும். ஸோ நீங்கள் அதனால் வந்து அவங்க வந்து ஒரு சாதாரண அன்னிமரியால் வந்து ஒரு சாதாரண நபரே கிடையாது. புரியுதா? நீங்கள் இந்த வசனத்தை நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, ஒரு வசனத்தை காட்டும் பாருங்கள் உங்களுக்கு. இது சில பேர் நம்ப மாட்டாங்க, சில பேர் நம்புவாங்க. அது அவங்கவுங்க விஷயம். இது பார்த்திங்கன்னா ரெவலேஷன் 12:1, அதாவது திருவெளிப்பாட்டு 12:1, திருவெளிப்பாடு திருவெளிப்பாடு கடைசியில் வரும். திருவெளிப்பாடு 12. வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடிய அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்கள் தலை மீது சூடியிருந்தார். ஸோ இந்த வசனத்தை வச்சு தான் வந்து அன்னை மரியா வந்து விண்ணகத்து ராணி அப்படின்னுவாங்க. அதுவும் இல்லாமல் தாவீதோட பரம்பரையில் தான் இயேசு பிறக்கணுன்றது வந்து ஒரு விதி இருக்குது. அந்த விதியின்படி தான் மரியா வந்து ஆண்டவர் வந்து தேர்ந்தெடுத்தார். ஏன்னா அவர் வந்து தாவீதின் வம்சாவழியை சேர்ந்தவர். புரியுதா? அதனால் தாவீது எப்படி தன்னோட தாயை வந்து ராணியாக வச்சுருந்தாங்களோ அதே மாதிரி இயேசுவும் வந்து தன்னோட தாயை தான் ராணியை வச்சுருப்பாங்க. இதுதான் கத்தோலிக்க விசுவாசம். சரி, இப்போது
இந்த பாபிலோன ராணியோட கதையை பார்க்கலாமா? இந்த பாபிலோன ராணிய கதை என்னென்னா வேறு ஒன்றும் இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்க, கையில் குழந்தை வச்சுக்கூடாதாம்மா. ஓகே, குழந்தை வச்சுக்கிட்டாங்கன்னா அது வந்து பேய் தான் வச்சுக்கும். கையில் யாராவது குழந்தைய வச்சுப்பாங்களா? அதெல்லாம் தப்பு இல்லையா? அப்படி இப்படின்னு சொல்கிறது. இதுதான் அது வந்து ஒரு மாதிரி ஒரு மட்டமான சிந்தனை. இதுதான் ரொம்ப ரொம்ப மட்டமான சிந்தனை. அதுதான் ப்ரோட்டஸ்டன்ஸோட சிந்தனை. இதுதான். இது வந்து இங்கிலீஷில் இருக்கும், நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணல. ஸோ வந்து நீங்கள் வந்து என்ன பார்க்கலாம். இதில் வந்து என்னென்னா, சிம்ராமி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருந்தான். சிம்ராமி வாஸ் த ஒய்ஃப் ஆஃப் நிம்ராட். சிம்ரானியும் நிம்ராடுன்றது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்ற மாதிரி. ஆனால் சிம்ரானி வந்து வேறு காலகட்டத்தில் வாழ்ந்தாங்க, நிம்ராட் வந்து வேறு காலகட்டத்தில் வாழ்ந்தாங்க. புரியுதா? அங்கே தான் பிரச்சனையே. இதுங்க 2 பேரும் இணைச்சாங்க. யார் இணைச்சி இந்த இந்த கேவலமான வேலையை யார் பண்ணாங்கன்னா, அலெக்சாண்டர் ஹிஷ்லாப்னு சொல்லிட்டு இங்கே அலெக்சாண்டர் ஹிஷ்லாப். இது வந்து ஸ்காட்லாண்டை சேர்ந்தவர். இந்த இதாவதுஸ்தனமாக 2 பேரும் இணைச்சி, புரியுதா, அவங்க 2 பேருக்கும் குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தைய தான் கையில் வச்சுன்னுக்கிறாங்க. ஒரு உஸ்தரமாக பேசி, ஏன்னா இவங்க 2 பேரும் இந்த ஆணும் இந்த இவங்க குறிப்பிட்டு சொல்கிற இந்த ஆணும் இந்த பெண்ணும் வேறு வேறு காலகட்டத்தில் வேறு வேறு இடத்துல பிறந்து வளர்ந்தாங்க. இதுதான் இவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சு இணைச்சி பேசி, அதுவும் இல்லாமல் இந்த மாதிரிலாம் கீழ்த்தனமாக பேசி, இதுதான் அதில் தான் பாபிலோனிய ராணி. பாபிலோனிய ராணி அப்படின்னா என்ன? பாபிலோனிய ராணி விவிலியத்தின்படி பாபிலோனிய ராணின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமான மீனிங். புரியுதா? நீ வேறு ஏதாவது ராணின்னு சொல்லியிருக்கலாம். ஓகே, அதில் பாபிலோனிய ராணி எங்கள் திருவள்ளிப்பாட்டில் பார்த்தீங்கன்னா 17:5 மறைப்பொருள் கொண்ட பெயர் ஒன்று அவரது நெற்றியில் எழுதப்பட்டிருந்தது. பாபிலோன் அது அந்த வரியை அப்படியே படிச்சுக்கோங்க, ஏன்னா யூடியூப்பில் அதை படித்தா அதாவது சொல்லுவாங்க. ஸோ வந்து ஒரு தப்பான லேடி. ஓகே, அது ஏன்னா அந்த இப்போது யூடியூப்பில் அதை படித்தானா உடனே அது வந்து இது பண்ணுவாங்க, பேன் பண்ணுவாங்க, ப்ராப்ளம் சொல்லிடுவாங்க. சரிதான், அதனால் சொல்ல. நீங்கள் இங்கே பாருங்கள், இந்த வசனம் இருக்குது பாருங்கள், இந்த வசனத்தை அப்படியே படிங்க. இந்த பெண்ணையும் அன்னி மரியாதையும் தான் இணைச்சி பேசுகிறாங்க. இதுதான் இது கிட்டத்தட்ட அப்படி தான் வருது. ஏன்னா நீங்கள் வந்து பாபிலோனிய ராணின்றது பைபிளில் எங்கே இருக்குது? அங்கே ஒரு இடத்துல மட்டும்தான் இது, வேறு எங்கேயுமே கிடையாது. புரியுதா? பாபிலோனிய ராணியை வந்து நீங்கள் இணைச்சி பேசுனா நீங்கள் அந்த பெண்ணை தான் நீங்கள் அதுவும் சொல்லலாம் இல்லையா? அதையும் சொல்லலாம் இல்லையா? நீங்கள் வேணால் நான் என்ன பார்க்குறேன், வேறு எதுங்க பாபிலோனியன் குயின் வருதான்னு பார்க்குறேன். பாபிலோனியன் குயின் வேறு எங்கேயும் வராது. பாபிலோனியன் குயின் வேணா பழைய ஏற்பாட்டில் ஏதோ வரும்னு நினைக்கிறேன். பாபிலோனியன் குயின் ஹார்ட் காம் கிங். இதுவும் ஒரு பாபிலோனிய ராணின்ற மாதிரி தான் வருது. ஆனால் இது வந்து summon Daniel to interpret the writing. She enters the banquet hall to calm King Belshazzar and his nobles after his mysterious and அதாவது அந்த ஆளே வந்து ஒரு கேடு கட்டவன். அந்த பெல்ஷாசார்ன்றவனே 5, 10, 12 நீங்கள் தானியல் இது பார்த்தீங்கன்னா, ஆனால் தானியல் இதை வந்து இங்கே நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இவர் வந்து புதிய ஏற்பாடு, இவங்க எதை மீன் பண்ணுறாங்கன்னே எனக்கு தெரியல. அந்த மாதிரி மீன் பண்ணவே கூடாது. ஏன்னா ஒரு பேர் பெற்ற ஒரு பெண், இவங்க இந்த ஆளும் நல்லவன் கிடையாது, இந்த ஆளும் வந்து ஒன்றும் நல்லவன் அப்படின்னு சொல்ல முடியாது. தானியல் இந்த ஆளும் வந்து தப்பானவன்.
புனிதமான பாத்திரங்களில் வந்து எங்கே 10 12 10 அரசனும் உயர்குடி மக்களும் எழுப்பிய சபைகள் கேட்ட அரசி விருது கூடாரத்துக்குள் விரைந்து வந்து, அரசரே, நீடொழி வாழ்க, வீணாக அச்சமுற்று முகம் வெளியிட வேண்டாம். புனிதமிகு கடவுள் ஆவி நிறைந்த மனிதன் ஒருவன் உமது அரசில் இருக்கிறான். தந்தையின் ஆட்சியின் காலத்து அறிவுரை. ஸோ அதுதான் அந்த செவத்துக்குள்ளேருந்து அந்த இது வரும், ஒரு கை வந்து எழுதும். நீங்கள் அந்த வீடியோலாம் பார்த்துருக்கலாம். இந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும், வீடியோஸில் கூட இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹெவன் வேறுங்க, ஏதோ இது கூட அவங்க அதுதான் அந்த Revelation chapter 2. Revelation chapter 2 again this morning. We are looking at the church of Pergamos, and we started last week. If you weren't here, I invite you to go and check that out. We started last week looking at these verses 12 to 17. இப்போ இந்த இது கூட அதை பற்றி தான் பேசுகிறாங்களான்னு தெரியல. ஜெமினியில் கேட்டு பார்க்கலாம். நீங்கள் ஜெமினி யூஸ் பண்ணலாம். ஜெமினி வந்து தமிழ் இங்கிலீஷ் எல்லாம் ஒழுங்காக என்டர் பண்ணணும். உங்களுக்கு இங்கிலீஷ்லேயே வந்து கேட்க தெரிலனா கூட தமிழில் நீங்கள் இது பண்ணலாம், கேட்கலாம். அது வந்து க்ளீனாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். ஸோ இந்த மீனிங் தான் வருது. பாபிலோனிய ராணின்னு ஒரு கேவலமான ஒரு மீனிங் தான். சீரியட் எக்ஸ்பிரஷன் த எக்ஸாக்ட் தியரி யூஆர் ஜஸ்ட் டிஸ்கஸிங் அதே தான். அது சிம்பிளிக் இந்த மாதிரி தப்பாக பேசுகிறது. ஓகே, தப்பாக பேசி மாதிரி தப்பாக பேசி மக்களை வந்து கடவுளுக்கு எதிராக திருப்பி விட்றது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுவும் கூட சொல்லணும். நீங்கள் அது வேறு ஏதாவது சொல்லலாம். இல்லைனாலும் அது தப்பான ஒரு நீங்கள் ஆசீர்வதிக்க பெற்ற ஒரு பெண்ணை வந்து நீங்கள் வாய்க்கு வந்த மாதிரி பேசுகிறது வந்து தப்பு. இதான் அவர் வந்து குழந்தை இயேசுவையும் அப்படி தான். தப்பாக பேசுகிறது, வாய்க்கு வந்து வர வார்த்தையெல்லாம் வச்சு பேசிகிட்டு இருக்கிறது. இதெல்லாம் ரிலேஷன் தான். அதுதான் தப்பான பொண்ணு அப்படின்ட்டு பேசுகிறது. பேசிங்களா இதுதான். அந்த ஆளோட இது கூட நான் போட்டு வைக்கணும். அந்த இதில் பாருங்கள் எவ்வளோ கீழ்த்தரமாக பண்ணுறதுக்குறாங்கன்னு. இந்த லிங்க்கும் அதுதான், கீழே இருக்க லிங்க்கும் அதுதான். கீழே இருக்க இந்த லிங்க்கும் அதுதான். இந்த மாதிரி கீழ்த்தரமாக வந்து அன்னைமரியாதை பற்றி பேசுகிறது தான் இவங்களுக்கு வேலை. இதை தான் நீங்கள் வந்து கேத்தலிக் சர்ச் வேணாம்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி அந்த சர்ச்சுக்கு போயிட்டுருக்குறீங்க. அந்த சர்ச்சுக்கு போனால் என்ன ஆக்குறாங்க. இப்போ இதில் கூட பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து ஜெமினிலேயே ஒரு இது போட்டு வச்சுருப்பேன்.
சரி, இது ஜெமினிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல பரத்தமையில் நாங்கள் பிறந்தவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வரும். இயேசு அப்படி தான் திட்டுவாங்க யூதர்கள். அதை வந்து இதுக்கு முன்னாடி ஒரு சர்ச் ஒன்று பண்ணியிருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா இதிலே வந்து யூதர்களில் சில பேர் சர்ச் கரப்ட் இதில் வந்து ஒருத்தர் வந்து இயேசு வந்து பரத்த மேலே பிறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். அதாவது யூதர் அவர் இதான் அவங்க பண்ணுறது தான் இவங்களும் பண்ணுறாங்க. இவங்க யூதர்கள், அந்த மோசமான யூதர்கள் என்ன பண்ணாங்களோ அதை தான் இவங்களும் பண்ணுறாங்க. வேறு எந்த வித்தியாசமும் கிடையாது. இதுதான் பேர் பெற்றவர்ன்ற ஒருத்தவரை எடுத்துகிட்டு போயிட்டு என்ன மாதிரியான பெண்ணோட சேர்த்து வச்சு பேசுகிறாங்க. இந்த ஃபிலாசபர் செலஸ் அவனு பல பேர் இது வந்து ட்ரை டு கிளைம் தட் வெர்ஜின் பர்த் வாஸ் அ கவரப். அது வந்து கன்னிமரியாக கருவுற்றது வந்து ஒரு கவரப் ஸ்டோரி. ஆக்சுவலாக இந்த அம்மாவுக்கு வந்து அஃபேர் இருந்தது இல்லைன்னா என்னமோ பண்ணியிருக்காங்க. இந்த அம்மா ஏதோ கேவலமான வேலையை பண்ணி குழந்தை பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லுவார். இன்னும் கூட ஒருத்தர் ஒரு ப்ராட்டஸ்டன்ட் பாஸ்டரே என்கிட்ட அந்த மாதிரி தான் பேசினார். ஒரு ப்ராட்டஸ்டன்ட் பாஸ்டரே ஒரு வசனத்தை சொன்னார். இந்த வாசம் லூக்கா இந்த லூக்கா 2:48. ஓகே, நீங்கள் இந்த லூக்கா 2:48 எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொட்டஸ்டன்ட் பாஸ்டரே தான் சொன்னார். என்ன சொன்னார்னா சொல்கிறாங்களாக்கா, லூக்கா 2:48 அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர். அப்பொழுது அவருடைய தாய் அவரை நோக்கி, மகனே, ஏன் இப்படி செய்தாய்? இதோ பார், உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே என்றார். ஸோ இங்கே வந்து அவங்க அம்மாவே சொல்கிறாங்கல்ல தந்தை தான்ட்டு. அப்படின்னா சூசேப்பருக்கு தானே இயேசு பிறந்தார், பரிசுத்த ஆவியால் பிறக்கலை அப்படின்னு அந்த பாஸ்டர் என்கிட்ட சொல்கிறாரு. அங்கே ஸ்டெப் ஃபாதரு, அங்கிள் அந்த மாதிரிலாம் கூப்பிடுவாங்க. அந்த அரமிக் லாங்குவேஜில் இருக்க ஒரு பிரச்சனையே என்னென்னா, ஸ்டெப் ஃபாதர்ன்றதுக்கெலாம் ஒரு வார்த்தை கிடையாது. புரியுதா? எல்லோரையும் அப்பா அப்பான்னுவாங்க. இல்லை என்ன சொல்கிறது, சித்தி பொண்ணு சித்தி பையனெல்லாம் கூட அக்கா அண்ணன், நம்ம கூட அவங்கள வந்து அக்கா அண்ணன் அந்த மாதிரிலாம் கூப்பிடுவோம். ஆனால் வந்து சித்தி பொண்ணு சித்தி பையன்ற ஒரு கசின்ற ஒரு வேர்டு இருக்குது, அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம் நம்மளும். ஆனால் வந்து நம்ம எங்கேயாவது லீகலாக யூஸ் பண்ணோன்னா கசின்னு க்ளீனாக சொல்லுவோம். ஆனால் நேரடியாக பேசும்போது வந்து அக்கா தங்கச்சின்னு தான் பேசுவோம். அந்த இதில் வந்து கசின்ற வார்த்தையே கிடையாது. அரமிக்கில் கசின்ற வார்த்தையே கிடையாது. நிறைய இதுக்கு வந்து வெறும் அப்பா அம்மா அந்த மாதிரிலாம் தான் இது இருக்குது, அர்த்தம் இருக்குது. அதனால் அப்படி சொல்லியிருக்கலாம். ஆனாலும் வந்து இவர் வந்து ஒரு ப்ரொட்டஸ்டன்ட் பாஸ்டர்னு வந்து பாருங்கள், அந்த இயேசுவோட பிறப்பையே வந்து கீழே தான் பார்க்குறாரு. இயேசுவோட பிறப்பையே வந்து பரத்தமையில் வந்தவர் தான் இயேசு அப்படின்ற மாதிரி அவரே சொல்கிறார். அதுதான் அவங்களோட விசுவாசம். உங்கள் விசுவாசம் அவ்வளோ கேவலமானது. இதுதான் டிரான்ஸ்லேஷன் ஒரு வரி ஒன்று வரும். கம்யூனிகேஷன் இந்த 8:41 பரத்தமையில் நாங்கள் பிறந்தவங்க கிடையாது. 8:38 நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும்.
8 41 கண்ணு வேறு சரியாக தெரியல எனக்கு, அதுதான் ஒரு பிரச்சனை. அந்த நீங்கள் உங்கள் தந்தையைப் போலவே செயல்படுகிறீர்கள் என்றார். அவர்கள், நாங்கள் பரத்தமையால் பிறந்தவர்கள் அல்ல, எங்களுக்கு ஒரே தந்தை உண்டு, கடவுளே அவர் என்றார்கள். புரியுதா? இது யார் சொன்னாங்க? இயேசுவை பார்த்து அவங்க சொன்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ இந்த ப்ரொட்டஸ்டன்ட் பாஸ்டர் என்ன சொன்னார்? இந்த வசனத்தை, லூக்கா வசனத்தை காட்டி, மேரி நானும் உன் தந்தையும் தேடிக்கொண்டிருந்தோமே அப்படின்னு சொல்ல ஆனால் ஜோசப் வந்து உண்மையிலே வந்து அப்பா தான், பயாலஜிக்கல் ஃபாதர் தான். அன்னை மரியாளுக்கும் சூசேப்பருக்கும் கள்ள தொடர்பு வந்து முதல்ல இருந்து பிறந்த குழந்தை தான் இயேசுன்ற மாதிரி அவரும் பேசுகிறாரு. இங்கே இதை பார்த்தீங்கன்னா இந்த பாபிலோனிய ராணினாலும் அதுதான் மீனிங். சரிதா? இப்போ நீங்கள் அந்த இந்த யூடியூப் வீடியோவும் பாருங்கள், இதுவும் அது வந்து என்ன சொல்கிறது, க்ளீனாக பாபிலோனிய ராணின்னு தான் சொல்லிகிட்டு இருக்குது. இதுதான் அந்த அசிங்கத்தை வந்து, அதாவது அந்த யூதர்கள், அந்த மோசமான யூதர்கள் என்ன செயல் பண்ணாங்களோ அதே தான் இந்த ப்ரொட்டஸ்டன்ட் மக்களும் செய்கிறாங்க. ஸோ அவங்க பின்னாடி தயவுசெய்து போகாதீங்க. இதுதான் அன்னை மரியாள் வந்து பேர் பெற்றவர், இயேசுவும் பேர் பெற்றவர். புரியுதா? 2 பேரும் சரிசமம். அதுக்கப்புறமா சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு தான் இயேசு வந்து கடவுளானார். அதுக்கு முன்னாடி இயேசு வந்து ஒரு இளவரசர். அதே மாதிரி அன்னை மரியாவும் ஒரு இளவரசி, அவங்க முறையாக ராணின்ற ஒரு டைட்டில் வராங்க. ஏன்னா இயேசுவோட தாய் தான் ராணி, விண்ணகத்துக்கு ராணி. புரியுதா? அதில் எந்த தப்புமே கிடையாது. புரியுதா? அவங்களுக்கு வந்து அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு இது கிடையாது, தெளிவுலாம் கிடையாது. இப்போ நிறைய பேர் இதை இல்லைன்னுவாங்க, இல்லை நாங்கள் அப்படிலாம் ஒன்றும் அவங்கள சொல்லலை, தப்பாக சொல்லலைன்னுவாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ளே இது கிடையாது. ஒருத்தவங்க இப்படி சொல்லுவாங்க, ஒருத்தவங்க அப்படி சொல்லுவாங்க. ஆளுக்காக வாய்க்கு வந்தது பேச வேண்டியது தான். ஏன்னா பைபிள் கையில் இருக்குது, எடுத்து விடுங்க. எந்த வசனம் தெரியுதோ அதை பார்த்துட்டு அதை வச்சுட்டு ஒரு கொலைப்படி பண்ணு, அவ்வளோதான். அதுதான் அவங்களோட ஆன்மீகம். அந்த ஆன்மீகம் பண்ணுறதுக்கு நீங்கள் வீட்டுக்குள்ளே பைபிளை வாங்கி வச்சுட்டு நீங்கள் மட்டுமே ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்கள் எங்கேயும் போக வேணாம். இதான் எந்த கோயிலுக்கும் போகணும், எங்கேயும் போகணும். அதுதான் அவங்களோட தியாலஜி. பைபிள் மட்டும் போதும். பைபிள் உனக்கு தெரியணும்ல. பைபிளில் இருக்க விஷயங்கள் தெரிஞ்சால் தானே நீ பண்ணுவேன். நீ இந்த மாதிரி வந்து குழப்பிட்டு இருந்தேன்னா யாராவது உனக்கு வந்து தெளிவு பண்ணணும்ல. தெளிவு பண்ணுறவன்னு சொல்லிவிட்டு நீ ஒரு பாஸ்டர்கிட்ட போகிற, அந்த பாஸ்டர் வந்து அன்னை மரியாதை என்னன்னு சொல்லி கேட்குறான், சொல்லு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்களை பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பெரிய பாஸ்டர் இது பாருங்க, பெரிய பாஸ்டர் இருந்தார். பெருசாக மேடை போட்டு ட்ரம்ஸ் எல்லாம் வச்சுட்டு, ட்ரம்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருந்தாலும் பண்ணுற வேலை என்ன, கீர்த்தனமான வேலை. பார்த்தீங்களா? பின்ன பார்த்தீங்கன்னா கூட தெரியும். இங்கே நிறைய பேர் இப்படி உட்காந்து கேட்டுப்பாங்க, பைத்தியக்காரங்க. நிறைய பேர் உட்காந்து கேட்டுப்பாங்க பைத்தியக்காரங்க. ஒரு பேர் பெற்ற பெண்ணை நீ வந்து என்ன வந்து மாதிரி இந்த மாதிரி கீர்த்தனமான விஷயங்களை வந்து சொல்லி மக்களை வந்து எவனும் கமெண்ட்டும் கூட போடலை. அந்த ஆளுக்கு கமெண்ட்ஸ் கூட போடலை. அந்த ஆள் பண்ண கேவலமான வேலைக்கு கமெண்ட்ஸ் கூட போடல. சரி, ஓகே மக்களே, நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ப்ரொட்டஸ்டன்ஸ் வந்து ஒரு சாத்தான் சபை. அதா நீங்கள் அந்த வீடியோ வேணால் அதிலே பாருங்கள். அதே பார்த்து உங்களுக்கு என்ன புரியுதோ புரிஞ்சுக்கோங்க. நான் என்ன ஒன்றும் மறைக்கல. அந்த வீடியோ இங்கே இருக்கோ பார்த்துக்கோங்க. புரியுதா? பார்த்துட்டு இங்கே வேணால் போய் பாருங்கள், அதனால் என்ன பேசுகிறான்ட்டு. ஒரு பேர் பெற்ற பெண்ணை வந்து நீ அந்த பெண்களோட ஒப்பிடுவியா? நான் தான் கேட்குறேன். புரியுதா? ஒரு பேர் பெற்ற பரிசுத்தாவியே இறங்கி வந்து
இவர் பேர் பெற்றவர்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணை நீ வந்து என்னென்ன பேச்சு பேசுகிற? என்னென்ன பேச்சு பேசுகிற நீ? இதுதான் கடைசி வரைக்கும் அந்த அம்மா கூடயே இந்த இயேசு கூடயே இருந்தாங்க. எங்கேயும் வந்து இது பண்ணலை, விட்டு கொடுக்கல. இவங்க விட்டு கொடுத்தாங்கன்னு சொன்ன இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா யூதர்கள் சட்டப்படி தாயை வந்து மறுதளிக்கிறவன் வந்து நல்லவனே கிடையாது. இதுதான் நல்ல யூதனே கிடையாது. தாயை வேணான்னு சொல்லுவ, தாயை ஒதுக்குறவன், தாயை மதிக்காதவனுக்கு வந்து ஏன்னா அது கட்டளைகள் 10 கட்டளைகள் ஒரு விஷயம் வேறு ஒன்று, புரியுதா? அதை நீ வந்து எப்படி மாற்ற முடியும்? கடவுள்னு சொல்லி நான் தான் கடவுள், இனிமேல் நான் என் தாயும் நான் இது பண்ண மாட்டேன், நீங்களும் உங்கள் தாயை வந்து மதிக்காதீங்க அப்படி சொல்லணும். இயேசு வந்து தன் சிலுவை, நீங்கள் எவன் ஒருவன் தனது சிலுவையை தூக்கி கொண்டு என்னை ஃபாலோ பண்ணுறான்னு அவன் தான் உண்மையை அவரை ஃபாலோ பண்ணுறேன்னு எப்படி அவரை ஃபாலோ பண்ணுறது? தாயை வந்து தூக்கி அடிச்சிடணுமா? தாயை வந்து 4 பேருக்கு முன்னாடி வச்சு அம்மாவே இல்லைன்னு சொல்லணுமா? அப்படி வருதா கதை? அவரை ஃபாலோ பண்ண சொன்னார்ல, அவர் என்ன இவங்க இதுபடியே வரலாமே. அவர் வந்து தாயை வந்து எல்லாருக்கும் முன்னாடி வச்சு வந்து என்னோடய அம்மாவே இல்லைன்னு சொன்னார். அப்போ வந்து எல்லோரும் வந்து நம்ம என்ன பண்ணோம், அவங்க அந்த அம்மா வந்து எங்கள் அம்மாவே கிடையாது, எங்கள் அம்மா வந்து எனக்கு அம்மாவே கிடையாது, யாரோ இல்லை, யாரோ அது அப்படின்னு சொல்லணுமா? அப்படியே வரும் பொருள். சரி, அதுக்கப்புறமா அவ்வளோதான் அசிங்கம் பண்ண எதுக்கு வரணும்? சிலுவையில் அறையும் போது அந்த அம்மா கூட வந்து ஏன் இது பண்ணணும், நிற்கணும்? பெந்தகோஸ்தே நாள் அப்போவும் அந்த அம்மா வந்து கூட இருந்தாங்க. அந்த 12 பேரில் கூட வந்து அந்த அம்மாவும் இருந்தாங்க. ஏன் இருக்கணும்? 4 பேருக்கு முன்னாடி வச்சு அசிங்கப்படுத்தினா என்ன? அவரை பொறுத்த வரைக்கும் அதுதான். 4 பேருக்கு முன்னாடி வச்சு அந்த அம்மாவை அசிங்கப்படுத்தி அம்மாவே இல்லைன்னு சொன்னதாக தான் அவங்க கணக்கு. அந்த கணக்குப்படி எதுக்கு அந்த அம்மா வந்து சிலுவையில் அறையும் போது வரணும்? இதுதான் சிலுவை சாவுன்றது வந்து என்ன, ரொம்ப கேவலமானவனை தான் குடிச்சு ரொம்ப உலகத்தையே மோசம், உங்கள் பாஷையில் சொல்லணுன்னா ஒரு மோசமான ரேப்பிஸ்ட்டை தான் சிலுவையில் போடணும். இப்போ கூட யாராவது சிலுவையில் போடணும் இல்லைன்னா மோசமாக சாவடிக்கணும்னு சொன்னால் ரேப்பிஸ்ட் இல்லாதான் நீங்கள் சொல்வீங்க. அந்த மாதிரி ஒரு கேடு கட்டவனை தான் வந்து சிலுவையில் அறைவாங்க. இதா இவங்க கணக்குப்படி பார்த்தா இவர் வந்து ஏற்கனவே வந்து இவன் என்னோடய அம்மாவே இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா அந்த அம்மா எதுக்கு அங்கே வந்தாங்க? செத்து உயிர்த்தெழுந்த பிறவும் கூட வந்து அந்த பெந்தகோஸ்தே இது சம்பவம் பையன் ஏன் வந்து இருக்கணும் அங்கே? அந்த இவரே இல்லை, இவருக்கு சாவு இவரோட கேவலமான சாவுக்கு வந்ததே தப்பு. அதை தொடர்ந்து ஏன் அங்கே வரணும்? எல்லாமே ரொம்ப லாஜிக்கலாகவே தியாலஜிக்கலாகவே இடிக்குது, ஆன்மீக ரீதியாக பயங்கரமாக இடிக்குது அது எல்லாமே. அது நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். அது வந்து முழுக்க ஒரு சாத்தான் சபை, அதனால் அங்கே போகாதீங்க. நன்றி, வணக்கம், பாய்.